அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல எல்லார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடிய தன்மை உடையவங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு கட்ட காலத்துல சிறு வயசுலயே உங்களுக்கு கல்யாணமும் ஆயிடும். கல்யாணம் ஆனிச்சுன்னா சீக்கிரமே. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 25, 27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிரணும். அந்த 25, 27க்கு மேல கல்யாணம் ஆகலன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்க ஜாதகத்துல. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசி பெண்கள் பாவம், நீங்க தான் கவனமா இருக்கணும். ஏமாந்துடாதீங்க. ஓவர் டிப்ரெஷன் ஆனீங்கன்னா, ஓவர் டென்ஷன், ரத்த பிரஷர் அதிகமானுச்சுன்னா சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். சிம்ம ராசி ஆண் ராசி, நீங்களும் நெருப்பு ராசி தான், தர ராசி தான், சத்திரிய ராசி தான். இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிம்ம ராசி அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையில நீங்க பிரதிபலிப்பீங்க. அதிகார தோரணையில நீங்க பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் உங்க ஜாதகத்துல உண்டு. சிம்மராசியில் உள்ள பற்றிய பெண்கள் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஏன்னா அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல, படிப்புல, பணிவுல, துணிவுல எல்லார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடிய தன்மை உடையவங்க சிம்மராசி பெண்கள். ஆனால் டீனேஜ் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இந்த தன்மைகள்லாம் இருக்கக்கூடிய நீங்கள் சகஜமாக பேசுகிறனால உங்கள் மேலே தப்பான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் முகநூல், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நண்பர்கள் நிறையா ஷேர் பண்ண போய் அவங்கனாலேயே உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், படிப்பில் கவனம் செலுத்துங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு கட்ட காலத்தில் சிறு வயசுலேயே உங்களுக்கு கல்யாணமும் ஆகிடும். கல்யாணம் ஆனிச்சுன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபமாக்குறதுக்கு உங்களுக்கு வயசாகிடும். ஆனால் சிம்மராசி பெண்கள் தனக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த ஒரு அன்பையும் பண்பையும் அரவணைப்பையும் கொடுப்பீங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறை கொடுத்துட்டு அந்த தண்ணியை கூட குடித்து நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தக்கூடிய தன்மை சிம்மராசி பெண்களுக்கு தாங்க நிறையாவே உண்டு. ஆனால் சிம்மராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருந்துருக்கணும். சிறு வயசில் சிம்மராசிக்கார பெண்கள் கஷ்டப்படுவாங்கன்னு கேட்குறது விதி. கல்லு மண்ணு சுமந்தாவது தான் கணவனையும் தான் பிள்ளையும் படிக்க வைக்கணும்னு கேட்குறதும் விதி. இப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலத்தில் சிம்மராசிக்காரங்க வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஆனால் ஆசைகள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக இருக்கும். எப்படின்னா தன்னுடைய தாய் தகப்பன் தனக்கு பிறந்த தான் கூட பிறந்த தம்பிங்கள் மேலே பாசக்காரு. எப்படியாவது சம்பாரித்து தான் தாய் தகப்பனுக்கு நிறையா கொடுக்கணும், நிறையா செலவு பண்ணு சொல்லக்கூடிய ஆசைகளுடைய ராசி நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருமணம் உங்களுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புக்கு அமையக்கூடிய தன்மை மாப்பிள்ளை அமைகிறது கஷ்டம். கல்யாணமே ஒரு கட்ட காலத்தில் நல்லபடியாக நடந்து வந்தாலும் ஒரு 25, 30 வயசுக்கு மேலே உங்கள் மாமியார் உங்களுக்கு இருந்தால் ஆகாது. உங்கள் மேலே வெறியாக இருப்பாங்க, அவங்க மேலே எரிட்டடாக இருப்பாங்க, எதிரியாகவே உங்களை பார்ப்பாங்கன்னு சொல்கிறேனே, அப்படியாப்பட்ட தன்மையும் உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆனவொன்னே தான் உங்கள் கணவனுக்கு நல்ல ஒரு டாப்பாக வரக்கூடிய நேரமும் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரங்க பொறுத்து நிறையா போலீஸாக வரலாம், அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையாவே உண்டு. ஆனால் இப்போ 2025 முன்ன குழந்தை திருமணம் பண்ணியிருந்தா கூட அதில் இடையூறு வந்திருக்கும். காதலிச்சிங்கன்னா கூட நடக்காது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு பொறுமையாக தெளிவான அமைப்பில் இருந்தால் உங்கள் ஜாதகம் பிரதிபலிக்கும். சிம்மராசி உள்ள ஆண்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க. கார் வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு வண்டி வாகனத்து மேலேயே விரயமாக்குவீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 25, 27 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆயிரணும். அந்த 25, 27க்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிடும். அப்படி ஜாதகத்தில் கெட்டு போகும்போது
உங்களுக்கு ஒரு தவறான தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பெண் மோகமாகவும் இருக்கலாம், இல்லை புருஷன் இருந்தும் பலனில்லாத ஒரு பெண்ணுடைய தொடர்பாகவும் இருக்கலாம். இப்படியாம்பட்ட ஒரு தொடர்புலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள். இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் இது தான். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. சிம்ம ராசியில் உள்ள ஒரு தாய்க்கு ஆவாது. சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுடைய தகப்பனுக்கு ஆவாது. சிம்ம ராசியில் உள்ள குழந்தைங்க, உங்களுடைய குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு கேட்குறதும் விதி. ஆக மொத்தம் இந்த மாதம் ஆவாதுன்னு சொன்னால் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஆவாது. கவனமாக இருங்க, தேவையில்லாததில் மாட்டிக்காதீங்க. தலைவணங்கி உங்கள் குலதெய்வத்தை எனக்கு எதுவும் இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, என் வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது ஆண்டவான்னு சொல்லி வேண்டி இந்த மாதிரியான தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வராமல், சட்ட சிக்கல்கள் வராமல் இருக்க முறையான வழிபாடுகள் பரிகாரங்களை உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த வருஷம் நான் என்ன பண்ணால் என் வாழ்க்கை தெளிவாகும், என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் அப்படின்னு கொடுத்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. இப்படி முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய இடையூறுலேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசி பெண்கள் பாவம், நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏமாந்துடாதீங்க. ஓவர் டிப்ரெஷன் ஆனீங்கன்னா, ஓவர் டென்ஷன், ரத்த ப்ரெஷர் அதிகமானுச்சுன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்கு நிறையா இருக்குது. ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை மட்டும் நீங்கள் குறைச்சிக்குங்க. எது நடந்தாலும் தெளிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவான அமைப்பில் தெளிவாக அற்புதமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணலாம். அஷ்டம சனியும் ஒன்றும் பண்ணாது, உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய கேது பகவானும் ஒன்றும் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசியில் உள்ளவங்க ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது தோஷம் போகிறதுக்கு இது ஒரு பிரதிஷ்டை. இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 2025 மே மாதம் உங்களுக்கு யோகம்தான். எப்படி யோகம்னு சொன்னேன்னா, சித்திரை வைகாசி தான் மே மாதம். வைகாசி மாதம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலன் வராரு. செவ்வாய்னா வீரபத்ரர், செவ்வாய்னா முருகக்கடவுள், அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சி சொத்து சுகங்கள், இன்னும் யோகங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். சூப்பராக இருப்பீங்க, பயப்படாதீங்க. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில், இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது.
கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.